பிரைம் மினிஸ்டருமே வந்து 6 முக்கியமான வார்னிங்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ, அதிலயுமே வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் பாருங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, இன்னுமே வந்து நிலைமை கட்டுக்கடங்காம போனதுனால தான் இப்போ இந்த வார்னிங் குடுக்குறாங்களா? இல்ல வந்து ஸ்டேபிளா தான் இப்ப எக்கனாமி இருக்குதா? எக்கனாமி ரொம்ப வருஷங்களாவே ஸ்டேபிளா இல்ல. ம். ஓகேவா? நாம அப்படி ஸ்டேபிளா இருக்குன்னு நினைக்க வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அது ஸ்டேபிளா இல்ல. நம்மகிட்ட சொல்றதுக்கு பதில் இப்போ வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க ம். அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் அவங்களால முடிவு பண்ண முடியாது. இப்போ நார்மல் எம்ப்ளாயி இருக்காரு. நான் இருக்கேன். ஒரு கம்பெனில வேலை செய்றேன்னு வச்சுப்போம். அந்த கம்பெனிக்கு என் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி, "இந்தப்பா இந்த மாரி பிரைம் மினிஸ்டர் சொல்ட்டாரு. ம். பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடுனால விலையெல்லாம் ஏறிடுச்சு. அதனால என்னால ஆஃபீஸுக்கு வர்றது கஷ்டம். அடுத்து ஒரு 2, 3 மாசம் வொர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, எந்த கம்பெனியாச்சும் அக்செப்ட் பண்ணிக்குமா? இப்பதான் வொர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து எல்லாரையும் வம்படியா ம். கூட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஆஃபீஸ்ல உட்கார வச்சாங்க. இது போக இப்போ மறுபடியும் வொர்க் ஃப்ரம் வீட்லேருந்து வேலை செய்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்தது அப்படின்னு சொன்னா, அத வந்து கவர்ன்மெண்ட் எப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னா, நம்மகிட்ட ரெக்வெஸ்ட்டா வச்சுட்டு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அது ஒரு உத்தரவா போயிருக்கணும். கோவிட்ல யார் யார் செஞ்சாங்களோ, வொர்க் ஃப்ரம் ஹோம் ம். செஞ்சாங்களோ, யார் யாரால செய்ய முடிஞ்சதோ, அவங்க எல்லாரையும் இன்னொரு 15 நாள்லேருந்து மேக்ஸிமம் 15 டேஸ்க்குள்ளார வொர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாரும் பண்ணியே ஆகணும். அப்படிங்கிறத அவங்க கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு சொல்லியிருக்கணும்.